Hello students. Stylus. Okay, we are live. Is that voice is audible? Yes, perfect. Just a minute. Okay, all. So, start பண்ணலாமா? Good evening, everyone. Okay, all. So, fine, guys. So, welcome everyone. நான் உங்களுடைய சலீம் சார், பயாலஜி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீட் செயல் 2025 பேட்ச். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்கு மேலே போயிருக்கு. அண்ட் ஒரு சாப்டர் நம்ம இப்போ வரைக்கும் முடிச்சிருக்கோம். செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் முடிச்சிருக்கோம். அதோடைய என்சிஆர்டி ரீடிங்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே லைக் ஸ்லோலி இட் இஸ் கெட்டிங் ஆடட் இன் த டெலிகிராம் குரூப். ஓகே, ஸோ இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது யாருக்கான பேட்ச்னு தெரியும். நீங்கள் 12th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போ 2025ல நீட் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி யாராவது ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பசங்களும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்கான சேனல் தான் இது. ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். அதாவது இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீக்லி 2 கிளாஸஸ் பாட்டனி அண்ட் வீக்லி 2 கிளாஸஸ் ஜுவாலஜி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் வேணுன்றவங்க டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஆல்ரெடி ஷெட்யூல் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லைக் அங்கே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோடைய நோட்ஸுமே ஸ்லோலி லைக் 1 by 1 ஆட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட் 2 கிளாஸ் நான் உங்களுக்கு நோட்ஸ் ஆட் பண்ணல பிகாஸ் லைக் ஐ வாஸ் டூயிங் என்சிஆர்டி ரீடிங். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு அது தேவைப்படலைன்னு தோணுச்சு. அதனால ஐ டென்ட் அப்லோட் தட். ஓகே, அண்ட் ஐ ஹோப் அதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஹியூமன் reproduction. Today we are going to start a new topic and the topic பேர் என்ன? Human reproduction. Okay, so NCERT அதாவது CBSE board exam க்கு one of the important chapter.
ஸ்டேட் போர்டு நீங்க 11th and 12th ஸ்டேட் போர்டு படிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குமே இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சாப்டரையும் சேர்த்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரெண்டு சாப்டரையும் சேர்த்து நியர்லி 3 to 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்க இருந்து கேட்பாங்கடா. ஓகே, உங்களுடைய நீட்டோடைய பேட்டர்ன் நான் சொல்றேன். நியர்லி 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டு யூனிட்டையும் சேர்த்து ரெண்டு சாப்டரையும் சேர்த்து ஒரு யூனிட்டா கன்சிடர் பண்ணி உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். காட் இட்? ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் டைப் ஆஃப் நியூமரிக்கல்ஸ் வரும், லைக் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும், ரைட்? ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ people like do watch and share a lot. So நிறைய பசங்க ஷேர் பண்ணுங்க. லைக் ஈவினிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் நீங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால தான் we started this, right? Okay, so do support us. So we are going to start the session now. Fine. So let's go. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். What I thought is like parallel ரெண்டுத்தையும் படிப்போம், லைக் என்சிஆர்டியும் படிச்சுப்போம் அண்ட் மோர் ஓவர் லைக் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். காட் இட்? ஃபைன், லெட்ஸ் ஸ்டார்ட். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஒன் பை ஒன் படிப்போம். As you are aware, humans are sexually reproducing, right? And they are viviparous. We humans, okay? நம்ம என்ன பண்றோம்? நம்ம sexually reproduce பண்றோம். What is sexually reproduction? Male organ and female organ, right? மேல் ஆர்கன் என்ன பண்றாங்க? ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்னால என்ன கிடைக்குது? ஸ்பெர்ம் கிடைக்குது, ரைட்டா? அதே மாதிரி ஃபீமேல் ஆர்கன் என்ன பண்றாங்க? ஊஜெனசிஸ் பண்றாங்க. ஊஜெனசிஸ்ல இருந்து என்ன கிடைக்குது? எக் கிடைக்குது. ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகுறாங்க. காட் மை பாயிண்ட்? ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகுறாங்க. அதனால எனக்கு என்ன கிடைக்குது? ஜைகோட் கிடைக்குது. இந்த ப்ராசஸ் நான் என்ன சொல்றேன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றேன். Got it? Okay. And they are viviparous. What is viviparous? நம்ம அனிமல்ஸ் நம்ம மூணு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவிபாரஸ், இன்னொன்னு வந்து விவிபாரஸ், and another one is ovoviviparous. ஓகேவா? What is oviparous? Oviparous means they lay egg. Okay? அவங்க என்ன பண்ணுவாங்க? முட்டையிடுவாங்க. Okay? அந்த முட்டையில இருந்து ஒரு ஆர்கானிசம் வரும். Got it? அது வந்து நான் ஓவிபாரஸ் னு சொல்றேன். விவிபாரஸ் நான் என்ன சொல்றேன்? they give birth for young ones. டைரக்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு young one birth கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம நார்மலா ஹியூமன்ஸ் குழந்தை டைரக்டா பிறக்கிறது, ரைட்டா? ஓவோவிவிபாரஸ் மீன்ஸ் அவங்களுடைய growth எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா early birth-ஆ இருக்கும். ஓகே, அவங்களுடைய birth ரொம்ப early-ஆ இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க மெச்சூர் ஆகுற வரைக்கும் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரைட்டா? அதை நான் என்ன சொல்றேன்? ஓவிபாரஸ் னு சொல்றேன். அப்ப நம்ம ஹியூமன்ஸ்லாம் எதுல வரும்? நம்ம எல்லாரும் ஓவிபாரஸ்ல வரும். Are you clear with this? Viviparous. We all comes under viviparous. The reproductive events in human include formation of gametes. So first event என்னது பாருங்க? reproductive eventல first one formation of gametogenesis. அதாவது ஸ்பெர்ம் மேல் என்ன பண்றாங்க? ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபீமேல்ஸ் என்ன பண்றாங்க? ஓவம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓவம் நான் என்ன சொல்றேன்? எக்னு சொல்றேன். ஓகேவா? அப்புறம் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஈவென்ட் என்னது? கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஈவென்ட். செகண்ட், ப்ரொடியூஸ் பண்ண அந்த கேமெட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ரைட்டா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். அதுக்கு பேர் என்னது? இன்செமினேஷன். ஓகே, இது செகண்ட் ஈவென்ட். ஃபர்ஸ்ட் ஈவென்ட் என்னது? கேமெட்டோஜெனசிஸ். செகண்ட் ஈவென்ட் என்னது? இன்செமினேஷன். ஓகே, அண்ட் தேர்ட் ஈவென்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் ஈவென்ட் fusion of male and female gamete, fertilization. இது மூணாவது ஈவென்ட். ஓகே, தேர்ட் ஈவென்ட் இஸ் fertilization. கடைசில என்ன கிடைக்குது நமக்கு? ஜைகோட் கிடைக்குது. இப்போ அந்த ஜைகோட் என்னவா மாறுது? ஜைகோட் டெவலப் ஆகுது, பிளாஸ்டோசிஸ்டா மாறுது. அது என்ன பண்ணுது? யூட்ரின் வாலோட போய் அட்டாச் ஆகுது. அதை நான் என்ன சொல்றேன்? இம்ப்ளான்டேஷன் சொல்றேன். இது எத்தனாவது ஸ்டேஜ்? 4வது ஸ்டேஜ். ஓகே, சோ ஈவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரீப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டா முடியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடக்குது? அங்க கேமெட்டோஜெனசிஸ் நடக்குது. கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகுது, ரைட்டா? அதுக்கு பேரு கேமெட்டோஜெனசிஸ். ஓகே, ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது நான் என்ன சொன்னேன்? நான் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் னு சொன்னேன், ரைட்டா? அது ஓவம் ப்ரொடியூஸ் ஆகுது நான் என்னன்னு சொல்றேன்? ஓவம் ப்ரொடியூஸ் ஆகுறது ஊஜெனசிஸ் னு சொல்றேன்.
கரெக்டா? ரைட். இது ரெண்டுமே எதுக்கு கீழ வரும்? கேமெட்டோஜெனசிஸ் கீழ வருது. Got it? And அதுக்கப்புறமா செகண்ட் என்னது? இன்செமினேஷன். இன்செமினேஷன்னா என்னன்னா the sperm which is getting deposited into the female tract. அத நான் இன்செமினேஷன் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷனால என்ன கிடைக்குது எனக்கு? ஜைகோட். ஜைகோட் பிளாஸ்டோசிஸ்டா மாறுது. பிளாஸ்டோசிஸ்ட் யாரோட போய் சேருது? யூட்ரின் வால். யூட்ரின் வால்னு சொல்லலாம், இல்ல யூட்ரஸ் வால்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as யூட்ரஸ் வால். ஓகே, அப்ப அத நான் என்னன்னு சொல்றேன்? இம்ப்ளான்டேஷன் சொல்றேன். ஓகேவா? எங்க எக்ஸாக்ட்டா போய் இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்ற ஒரு क्वेश्चन கேட்டா எங்க எக்ஸாக்ட்டா இம்ப்ளான்ட் ஆகுது பாருங்க. இட் இஸ் கெட்டிங் இம்ப்ளான்டட் இன் மயோமெட்ரியம். இட் இஸ் கெட்டிங் இம்ப்ளான்டட் இன் மயோமெட்ரியம். சோ யூட்ரின் வால்ல எங்க இம்ப்ளான்ட் ஆகுது? மயோமெட்ரியம்ல இம்ப்ளான்ட் ஆகுது. Are you getting this point? Right. And அதுக்கப்புறம் என்ன ஆகுது? எம்பிரியோ டெவலப் ஆகுது. எம்பிரியோ டெவலப் ஆகுது. அதுக்கு பேர் என்ன சொல்றேன் நான்? ஜெஸ்டேஷன். ஜெஸ்டேஷன்னா என்ன? அந்த கம்ப்ளீட் பிரெக்னன்சியை, அந்த கம்ப்ளீட் பிரெக்னன்சியை நான் என்ன சொல்றேன்? கம்ப்ளீட் பிரெக்னன்சியை நான் ஜெஸ்டேஷன் சொல்றேன். ரைட்டா? How many months? 9 months. How many months? 9 months. The gestation, complete gestation is 9 months. Right? Okay. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? Finally, delivery of the baby. அதுக்கு பேர் என்ன? Parturition. Delivery of the baby is called as parturition. You have learned that this reproductive event occur after puberty. இந்த reproduction எல்லாமே எப்ப நடக்குது? Puberty அப்புறம் நடக்குது. There are remarkable differences between the reproductive event in the male and female. So male reproductive events வேற வேற மாதிரி இருக்கு, female reproductive events வேற வேற மாதிரி இருக்கு, different-ஆ இருக்கு. Sperm formation continues even in old men, but formation of ovum ceases in women. என்ன சொல்றாங்க? ஸ்பெர்ம் அப்படின்றது ஒரு ஓல்டு மேனுடைய பாடியிலயும் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்காமா. அதாவது ஈவன் இஃப் ஹி கிராசஸ் 80+ இயர்ஸ் ஆல்சோ அவருடைய பாடியில ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஃபீமேலோடைய பாடியில ஆஃப்டர் நியர்லி 45 to 50 இயர்ஸ் அவங்களுக்கு மெனோபாஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துடும். ஓகேவா? அந்த மெனோபாஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால எக் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. Got it? அதுதான் சொல்றாங்க after particular stage ovum ceases, stops in women around the age of 50. Okay, let us examine the male and female reproductive system in the human first. So இத நம்ம அப்படியே cross check பண்ணுவோமா? Right? So what they are trying to say? First என்ன நடக்குது? First we are talking about events of reproduction. Okay, events of. First one என்னது? First one is gametogenesis. First one is gametogenesis. Gametogenesis la spermatogenesis நடக்குது. Right? Spermatogenesis is happening as well as oogenesis is happening. Okay va? Spermatogenesis la என்ன கிடைக்குது? Sperm கிடைக்குது. oogenesis la என்ன கிடைக்குது? Egg or ovum கிடைக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆவறாங்க. இதனால எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு ஒரு zygote கிடைக்குது. Right? Okay, fine. So first in the sperm in the egg oda poi fuse ஆகுது. Okay, first step என்னது? Gametogenesis. Second step என்னது? அந்த sperm என்ன ஆகுது? Female reproductive tract oda, female reproductive tract ல போய் deposit ஆகுது. Okay, reproductive tract ல போய் deposit ஆகுது. அந்த process நான் என்னன்னு சொல்றேன்? அந்த process நான் insemination சொல்றேன். And the process is insemination. So first process என்னது? Gametogenesis. Second process என்னது? Insemination. Okay, insemination ஆகிறதுனால எனக்கு third என்ன நடக்குது? Third என்ன நடக்குது? Fertilization நடக்குது. Fertilization நடக்குது. Right? Fertilization நடந்த உடனே எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? Zygote ப்ரொடியூஸ் ஆகுது. Zygoteல என்ன எனக்கு கிடைக்குது? எனக்கு blastocyst கிடைக்குது. அதாவது zygoteக்குள்ள ப்ரொடியூஸ் ஆவற அந்த செல்ஸ்க்கு பேரு, zygoteக்குள்ள ப்ரொடியூஸ் ஆவற அந்த செல்ஸ்க்கு பேரு பிளாஸ்டோமியர். ஓகே, அந்த பிளாஸ்டோமியர்ல ஒண்ணா சேர்ந்து என்ன ஆகுது? ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் சிஸ்ட்க்கு பேர் என்னது? பிளாஸ்டோசிஸ்ட். இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்னவா மாறுதுன்னா எம்பிரியோவா மாறுது. ரைட்? இப்போ இந்த எம்பிரியோ எங்க போகுது? யூட்ரின் வாலுக்கு போகுது. யூட்ரின் வாலுக்கு போகுது. அங்க போய் இப்போ இந்த கான்செப்ட்க்கு நான் என்ன பேர் சொல்றேன்? இம்ப்ளான்டேஷன். இதுக்கு பேர் என்ன சொல்றேன்? இம்ப்ளான்டேஷன் சொல்றேன். ஓகே, எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. நம்ம 1 by 1 படிப்போம். ஓகே, இட் இஸ் நாட் வெரி ஃபாஸ்ட். ஓகே, சோ 1 by 1 படிப்போம். ஃபர்ஸ்ட் எம்பிரியோ என்னவாகுது? யூட்ரின் வால்ல போய் இம்ப்ளான்ட் ஆகுது. எந்த வால்ல சார் எக்ஸாக்ட்டா இம்ப்ளான்ட் ஆகுது? இட் இஸ் இம்ப்ளான்டிங் இன் லைக் what is that? Muscular layer. Okay, which is called as myometrium.
which is called as myometrium. Myometriumல போயிட்டு implant ஆகுது. Implant ஆன உடனே என்ன ஆயிடுச்சு? Pregnancy confirm ஆயிடுச்சு. Okay, so pregnancy start ஆகுது. Okay, இப்போ இந்த pregnancy என்ன ஆகுது? Up to 9 months. Up to 9 months இந்த pregnancy continue ஆகுது. இதை நான் என்னன்னு சொல்றேன்? Gestation period ன்னு சொல்றேன். இதை நான் என்ன சொல்றேன்? Gestation period. Okay, after that what happened? The mother enters into parturition. Parturition means giving birth for the baby. Okay, giving birth for the baby. இதை நான் என்ன சொல்றேன்? Parturition சொல்றேன். Parturition அப்புறம் mother எங்க போறாங்க? Lactationல போறாங்க. Lactation, what is lactation? Lactation is nothing but milk feeding. Okay, lactation is nothing but milk feeding. அப்போ human reproductionல எத்தனை ஈவென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் gametogenesis, செகண்ட் insemination, தேர்ட் fertilization, அப்புறமா embryo implantation. ஓகே, இத ஃபோர்த் வெச்சுக்கலாமா? ஃபோர்த். அதுக்கு அப்புறமா gestation, ஃபிஃப்த். அது முடிஞ்ச அப்புறம் சிக்ஸ்த் parturition, அதுக்கு அப்புறம் செவன்த். சோ hello, yes, am I audible? Yeah. Okay, so shall we start? Okay guys, so again and again there is an interruption. Okay, I hope everything is clear. Again and again there is an interruption. Okay,
fine ma. So what I was talking about, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, like reproductive events பத்தி பேசிட்டு இருந்தேன். ஓகேவா? சோ ஆல்மோஸ்ட் இத்தனை reproductive events இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா reproductive events மாறும். ஓகேவா? இதுல ஆக்சுவலா reproductive events அதிகமா இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு அதிகமா இருக்கு. ரைட்? ஓகே ஃபைன் guys. So let's go back to our book. Okay, so first இப்ப நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? இப்ப நம்ம வந்து first male reproductive system பத்தி படிக்க போறோம். Right? Okay, male reproductive systemல first பாருங்க, where do this male reproductive system is located? It is located in the pelvis region. Okay, genital area னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்க? Genital region னு சொல்லுவாங்க. It is also known as genital region. Okay, and it includes of what? இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. It includes of pair of testes. It includes of pair of testes. Just a minute. Okay. Chalo, no issues. Okay, it includes of pair of testes. அப்ப இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. First ரெண்டு testes இருக்காமா, and accessory ducts இருக்கா, glands இருக்கா, external genitalia இருக்கா. ஓகேவா? pair of testes, ரெண்டு pair of testes. What are all the accessory ducts? என்னென்ன ducts இருக்குன்னு பாருங்க. Write it here. Retitestis, என்னென்ன ducts இருக்கு பாருங்க. Retitestis, okay, and vasa efferentia, and then after that epididymis, vasa efferentia, epididymis, okay, then vasa differentia, and the fourth one, like consider vasa differentia, then அதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இதெல்லாம் வந்துரும், glandsலாம் வந்துரும். Okay, so இப்போதைக்கு இத அப்படியே விட்டுருவோமா? Right? இந்த accessory ductsலாம் இருக்கு. Glands, what is glands? Glands means the one who secretes. Okay, hormones secrete பண்றவங்க, enzymes secrete பண்றவங்க, இவங்களெல்லாம் நான் என்ன சொல்றேன்? Glands ன்னு சொல்றேன். அப்போ male reproductive systemன்றது testes மட்டும் கன்சிடர் பண்றது கிடையாது. அது கூட நிறைய accessory ducts இருக்கு. ductsனா என்ன? டியூப்ஸ். ஓகே, என்னென்ன டியூப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதோட சில செக்ரீஷன்ஸ், சில செல்ஸ்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்க? சில செக்ரீஷன்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க, சில சொல்யூஷன்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அண்ட் கடைசியா யார் இருக்கா? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா which is called as penis. external genitalia which is called as penis. Right? Yes, live வந்தாச்சு. Come back everyone. Okay, fine. So penis, right? So let's start this. First, testis எங்க இருக்குன்னு பாருங்க. Testis, where it is situated outside the abdominal cavity within a pouch called as scrotum. Okay, first நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுவோமா? Okay, so let's go first. Let's talk about testis. Okay, how many testis are there? Pair, or இத வந்து 2 in number ன்னு சொல்றேன். Okay, எத்தனை இருக்கு? Pair or 2 in number. What is the shape of the testis? Shape of the testis, it is an almond shape. இது என்ன இருக்குமா? Almond shape or an oval shape ன்னு சொல்றேன். Okay, இவங்களே நான் almond or oval shape ன்னு சொல்றேன். ரைட்டா? ஃபைன். அண்ட் இந்த டெஸ்டிஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க எங்க இருக்காங்க? They are present in scrotum. எதுக்குள்ள இருக்காங்க? scrotum குள்ள இருக்காங்க. scrotum அப்படின்றது என்னது? It is a pouch. Okay, it is a pouch or a bag. Okay, யார வெச்சு இந்த பேக் குள்ள தான் என்ன இருக்கு? நமக்கு டெஸ்டிஸ் இருக்கு. ரைட்? இந்த ஸ்க்ராட்டம்னால என்ன கிடைக்குதுன்னா அரௌண்ட் 2 to 3 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் பாடியை விட கம்மியா இருக்கு. ஓகே, ஸ்க்ராட்டம்குள்ள என்ன ஆகுது? டெம்பரேச்சர் பாடியை விட கம்மியா இருக்கு. 2 ல இருந்து 3 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. இது இருக்கிறதுனால என்ன சார் யூஸ் அப்படின்னா which helps in, இதனால என்ன ஆகும்? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் நடக்கும். ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன். இதனால தான் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் நடக்குமான்றதுல கிடையாது. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கு சில ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கிடைக்கும். Got my point? Okay, fine. இப்போ இந்த டெஸ்டிஸ் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வரையறோம்னு வெச்சுக்கோங்க. Let's imagine this is testis. ரைட்டா? டெஸ்டிஸ் இருக்கு. Okay, let's imagine we'll draw a testis. ரைட்? ஓகே, இப்போ இந்த டெஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா வெளியில ஒரு லேயர் இருக்குடா, அவுட்டர் ஒரு லேயர் இருக்கு. ஓகே, வெளியில ஒரு லேயர் இருக்கு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு. இந்த மாதிரி
ஓகேவா? ஸோ டெஸ்டிஸ்குள்ள ஒரு லேயர் இருக்கு, வெளியில ஒரு லேயர் இருக்கு, ரைட்? அண்ட் இதுக்குள்ள இன்னொரு குட்டி லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஒரு குட்டி லேயர். ஓகேவா? சோ டெஸ்டிஸ்ல மொத்தம் எத்தனை லேயர் சொல்லியிருக்கேன்? 3 லேயர் சொல்லியிருக்கேன். சோ வெளியில இருக்க லேயரை நான் என்ன சொல்றேன்னா டியூனிகா வெஜைனாலிஸ் சொல்றேன். இது என்ன சொல்றேன்? டியூனிகா வெஜைனாலிஸ் சொல்றேன். ஓகே? அண்ட் இந்த எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா? லெட்ஸ் இமேஜின் இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. ஓகே? இவங்களை என்ன சொல்றேன்னா டியூனிகா மஸ்குலாரிஸ் சொல்றேன். இவங்க என்ன சொல்றேன்? டியூனிகா மஸ்குலாரிஸ். டியூனிகா வெஜைனாலிஸ் அண்ட் டியூனிகா மஸ்குலாரிஸ். உள்ள ஒருத்தர் இருக்காருல ரெட் கலர். ஓகே? இவருக்கு டியூனிகா மஸ்குலாரிஸ் வேண்டாம்டா. வெயிட் a minute. சரி, மஸ்குலாரிஸ் வச்சுக்கோங்க. ஓகே? Okay, let's go. Okay, tunica muscularis or tunica nervosa, or it's also known as tunica vascularis or tunica nervosa. உள்ள ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா? இவர் என்ன tunica vascularis ன்னு சொல்றேன். tunica vascularis. ரைட்டா? எத்தனை லேயர்ஸ் இருக்கு? டெஸ்டிஸ்ல 3 லேயர்ஸ் இருக்கு. One is tunica vaginalis, tunica muscularis or tunica nervosa and tunica vascularis. Okay, the term vascularis means it has blood vessels. Okay, idhula enna irukama? Blood vessels irukama. Nervosa la enna irukku? Nerves irukku. Right? Vaginalis is just a type of protective layer. Appo enakku testis la 3 layers irukku. Got it? இப்போ இவங்கள இந்த muscularis எல்லாமே என்ன பண்றாங்கன்னா they also produces lobes. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க லோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எத்தனை லோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு டெஸ்டிஸ்ல நியர்லி 200 to 250 லோப்ஸ் இருக்கும். Okay, how much a human is getting? Nearly 200 to 250 lobes இருக்கு. லோப்ஸ்னா சேம்பர்ஸ். ஓகேவா? இப்போ அந்த சேம்பர்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த சேம்பர்ஸ்க்குள்ள ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குடா. இந்த சேம்பர்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. Got it? இந்த இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா seminiferous. Okay, it is called as seminiferous tubule. இந்த டியூபிளுக்கு பேர் என்ன? seminiferous tubule. Got it? எத்தனை இருக்கு seminiferous tubule? Near to 2 to 3 per lobe. ஒரு லோப்ல எத்தனை இருக்கு? 2ல இருந்து 3 seminiferous tubule இருக்கு. ஓகே, சோ என்ன சார் பண்ணும் இந்த seminiferous tubule? இங்க தான் spermatogenesis நடக்க போகுது. இங்க தான் spermatogenesis நடக்க போகுது. What is spermatogenesis? Formation of sperms. இதுக்குள்ள தான் நடக்குது. ரைட்டா? அடுத்து என்ன நடக்குது பாருங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒண்ணா வராங்களா? அதாவது seminiferous tubule எல்லாரும் வராங்களா? இந்த seminiferous tubule எல்லாமே ஒருத்தரோட கனெக்ட் ஆகுதுடா. இந்த seminiferous tubules என்ன ஆகுது? ஒருத்தரோட கனெக்ட் ஆகுது. ஓகே, இந்த green color. ஓகேவா? இந்த green color நான் என்னன்னு சொல்றேன்னா I call it as retitestis. இந்த green color நான் என்ன சொல்றேன்? retitestis. அப்ப என்ன ஆகுது? எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? யார்கிட்ட அந்த ஸ்பெர்ம் கொடுக்கறாங்க? retitestis கிட்ட கொடுக்கறாங்க. Got it? எல்லாரும் retitestis கிட்ட கொண்டு வந்து அந்த ஸ்பெர்ம் கொடுக்கறாங்க. retitestis என்ன பண்ணுதுன்னா retitestis மேல இருந்து ஒருத்தர் கிட்ட கொடுக்குது. retitestis யார்கிட்ட? ஒருத்தர்ட்ட கொடுக்குது. Let's imagine இது ஒரு டக்ட். ஓகேவா? இந்த டக்ட் நான் என்னன்னு சொல்றேன்னா வாசா எஃபரன்ஷியான்னு சொல்றேன். இது என்ன சொல்றேன்? வாசா எஃபரன்ஷியான்னு சொல்றேன். இப்போ இந்த டக்ட் யாரோட கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் ஆகுது. அதுக்கு பேரு எபிடைடிமஸ். அதுக்கு பேர் என்ன? எபிடைடிமஸ். ஓகே, வாசா எஃபரன்ஷியா இதோட கனெக்ட் ஆகுது, எபிடைடிமஸோட கனெக்ட் ஆகுது. இஸ் இட் விசிபிள் ஃபார் யூ ஆல்? யா. ஓகே, எபிடைடிமஸோட கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த எபிடைடிமஸ் யாரோட கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டிங் வித் a duct which is called as vasa differentia.
It is called as vasa differentia or இது என்னன்னு சொல்றான் vas difference னு சொல்லலாம். It is also called as vas difference. It is also called as vas difference. இந்த vas difference என்ன ஆகும் இப்போ இந்த vas difference இப்போ போயிட்டு glands ஓட ஒண்ணா சேரும். இந்த vas difference என்ன பண்ணும் glands ஓட ஒண்ணா சேரும். Glands னா என்ன சொன்னேன் those who are going to release some secretions. Those who are going to release some secretions. Are you clear with this? Right. So இது வந்து ஒரு testis. இப்போ இந்த testis-ஐ hold பண்றது யாருன்னு சொன்னேன் இந்த testis-ஐ hold பண்றது யாரு இந்த testis-ஐ hold பண்றது யாரு இந்த hold பண்ற இந்த ஆர்கனுக்கு பேரு நான் என்ன சொன்னேன் it is known as scrotum. It is known as scrotum. I hope testis is clear. Yes guys. Okay, so testis part is also over. So let's go back to our NCERT, right? சரி இப்போ இது படிப்போமா என்ன சொல்லிருக்காங்க testis எங்க இருக்காமா it is outside the abdominal cavity abdomenக்கு வெளியில ஓகேவா and ஒரு pouch குள்ள இருக்கு அந்த pouchக்கு பேர் என்ன scrotum இந்த scrotum என்ன பண்ணுது temperature maintain பண்ணுது நம்ம பாடியோட டெம்பரேச்சரை விட எவ்வளவு percentage 2 to 2.5 degree celsius temperature maintain பண்ணுது ஓகேவா இதனால என்ன ஆகுது எனக்கு spermatogenesis நடக்குது which is necessary for spermatogenesis இதே அடல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிஸும் என்ன ஷேப்ல இருக்குன்னு போட்டுருக்காங்க ஓவல் ஷேப்ல இருக்கு இதோட லென்த் என்னவா 4 to 5 cm width and 2 to 3 cm 4 to 5 cm in length and 2 to 3 cm width. Okay, the testis is covered by dense covering and each testis in the dense covering la da vandu ungalku and 3 types varum. Okay, tunica vascularis, tunica vaginalis and tunica nervosa இவங்க எல்லாரும் இதுக்குள்ள தான் வருவாங்க. ஓகே, each testis எத்தனை ஒரு டெஸ்டிஸ்ல எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்காமா 250 compartments are there. இந்த compartments நான் என்னன்னு சொல்றேன் testicular lobules ன்னு சொல்றேன். Got my point? Okay, fine sir. Okay, and இப்போ அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன்ல எத்தனை லோபியூல்ஸ் இருக்காமா 250 ன்னு சொல்லும்போது ஒரு டெஸ்டிஸ்ல 250 அப்ப ரெண்டு டெஸ்டிஸ் கன்சிடர் பண்ணும்போது 500. Okay, 500 lobules are there. Each lobule contains 1 to 3 highly coiled seminiferous tubule. ஒரு லோபியூல்ல எத்தனை seminiferous tubule இருக்கும்னா 1ல இருந்து 3 seminiferous tubule இருக்குன்னு சொல்லிருந்தேன். ரைட்டா? In which sperms are produced. இங்க தான் என்ன நடக்கும்? Sperm productions நடக்கும். Got it? And it is lined on its inside by two types. இப்போ அவங்க என்ன பண்றாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. ஓகே, அதாவது seminiferous tubule குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இதுல ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு மேல் germ cell, இன்னொன்னு Sertoli cell. ஓகே, சோ இத பாப்போமா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு let's do. Fine. Okay, so now I am talking about seminiferous tubule. I am talking about seminiferous tubule. Okay, இப்போ நான் ஒரு seminiferous tubule உடைய cross section எடுக்கிறேன்டா. ஓகே, இதுல என்ன பண்றேன் ஒரு seminiferous tubule உடைய cross section எடுக்கிறேன். ஓகேவா? சோ எப்படி சொல்றேன் let's say இது ஒரு டியூப்னு வெச்சுக்கோங்க. ஓகே, இந்த டியூபை நான் கட் பண்றேன். கட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது ஒரு cross section கிடைக்குது. seminiferous tubule உடைய ஒரு cross section கிடைக்குது. ரைட்டா? இப்போ இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. யார் இந்த செல் seminiferous tubule. ஓகே, இப்போ இந்த செல்லுக்குள்ள நிறைய germ cells இருக்குடா. ஓகே, இந்த செல்ஸ்லாம் நான் என்ன சொல்றேன் germ cells னு சொல்றேன். இவங்களை நான் என்ன சொல்றேன் male germ cells. ஓகேவா? இந்த male germsக்கு நான் இன்னொரு பேர் கொடுக்கிறேன். they are called as spermatogonia. இவங்களுக்கு பேர் என்ன spermatogonia. ஓகே, யார் இவங்க spermatogonia? இவங்களுடைய ploidy என்னன்னா diploid. இவங்களோட ploidy என்ன diploid. ஓகே, இவங்க தான் என்னவா மாற போறாங்க இவங்களுடைய எய்ம் என்னது to convert into sperm. இவங்க தான் sperm-ஆ கன்வெர்ட் ஆக போறாங்க. Got it? அப்ப நிறைய germ cells இங்க இருக்கு. பட் இந்த கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு process நடக்கணும். அந்த process என்னது spermatogenesis. ஓகே, அப்ப இந்த spermatogenesis எங்க நடக்குதுன்னு சொன்னேன் இங்க நடக்குதுன்னு சொன்னேனா அதாவது seminiferous tubule நடக்குதுன்னு சொன்னேனா. ஓகே, சோ இங்க என்ன நடக்குது எனக்கு spermatogenesis. ஓகே, here spermatogenesis process takes place. சரி, spermatogenesis முடியுதுமா? ஓகே, எப்படி நடக்குது? இப்போ இதுல இன்னொருத்தர் இருக்காரு. இவருக்கு பேர் என்னன்னா இவருக்கு பேரு Sertoli cells.
இவருக்கு பேர் என்ன? செர்டோலி செல்ஸ். ரைட்டா? ஓகே, இவங்கள இன்னொரு நேம் கொடுத்து சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ known as நர்ஸ் செல். செர்டோலி செல் ஆர் ஆல்சோ known as நர்ஸ் செல். புரியுதா? ரைட். ஓகே, இப்போ இது இல்லாம இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன செல்ஸ் இருக்குடா. லெட்ஸ் சே இன் பிட்வீன் இந்த மாதிரி குட்டி குட்டி செல்ஸ் இருக்கு. நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி நம்ம டயகிராம்ஸ் போட்டுப்போம் so that it is easy for us understanding. ஓகே, இந்த செல்ஸ்க்கு பேர் என்னன்னா இன்டர்ஸ்டீஷியல் செல். இந்த செல்ஸ்க்கு பேர் என்ன? இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் இத நான் என்னன்னு சொல்லலாம்? லேடிக் செல்னு சொல்லலாம். I can also call it as லேடிக் செல். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஓகே, இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன ஆகுதுன்னா ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். இந்த கதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெர்மாட்டோகோனியான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய எய்ம் என்னன்னா ஸ்பெர்ம் ஆகுறதுன்றது தான் அவருடைய எய்ம். அவர் என்ன பண்றாரு? செர்டோலி செல்லு கிட்ட போறாரு. செர்டோலி செல்லு கிட்ட சொல்றாரு நான் இந்த மாதிரி ஸ்பெர்ம் ஆகணும்னு சொல்லிட்டு. செர்டோலி செல் யாருன்னா நர்ஸ் செல். அவங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்பெர்மாட்டோகோனியாவை அட்மிட் பண்றாங்க. எங்க? செர்டோலி செல்லுக்குள்ள அட்மிட் பண்றாங்க. ரைட்டா? அட்மிட் பண்றாங்க. லெட்ஸ் இமேஜின் என்ன ஆகுது? இவங்கள உள்ள கொண்டு வராங்க. லெட்ஸ் சே ஒரு ஸ்பெர்மாட்டோகோனியாவை பத்தி பேசுறேன். உள்ள வந்துட்டாரு. ஓகே, வாட் ஹேப்பன்? செர்டோலி செல்லுக்குள்ள வந்தாச்சு, அட்மிட் பண்ணியாச்சு. இப்போ செர்டோலி செல்லு என்ன பண்ணுதுன்னா இந்த செர்டோலி செல் கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்க. லெட்ஸ் இமேஜின் வாட் ஆர் ஆல் தி ரோல்ஸ் ஆஃப் செர்டோலி செல். So let's do இங்க போவோமா? Let's say okay right. செர்டோலி செல் கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் மெச்சுரேஷன் ஃபேக்டர்னு ஒன்னு இருக்குடா. ஓகே, இவங்கள்ட்ட என்ன இருக்கு? ஸ்பெர்ம் மெச்சுரேஷன் ஃபேக்டர் இருக்கு. ஆனா இந்த ஃபேக்டர் எப்படி இருக்கு? இன்ஆக்டிவா இருக்கு. இந்த ஃபேக்டர் எப்படி இருக்கு? இன்ஆக்டிவா. ஸ்பெர்மை மெச்சூர் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் யாருக்கிட்ட இருக்கு? இவங்கள்ட்ட தான் இருக்கு. அதனால தான் ஸ்பெர்மாட்டோகோனியா யாரை தேடி போயிருக்கு? செர்டோலி செல்லை தேடி போயிருக்கு. இப்போ செர்டோலி செல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல் அனுப்புது. செர்டோலி செல் என்ன பண்ணுது? ஒரு சிக்னல் அனுப்புது. யாருக்கு இந்த சிக்னல் அனுப்புதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது பாருங்க இந்த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் செர்டோலி செல் சென்ட் சிக்னல் டு பிரெயின். பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது. என்னென்ன? ஒருத்தர் இந்த மாதிரி வந்திருக்காரு. ஓகே, அவருக்கு வந்து அவருடைய எய்ம் என்னது? ஸ்பெர்மா மாறுறது. ஸோ லைக் என்கிட்ட ஒரு இன்ஆக்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு சில ஹார்மோன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லுது. இப்போ பிரெயின் என்ன பண்ணுதுன்னா லேடிக் செல்லுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. பிரெயின் என்ன பண்ணுது? லேடிக் செல்லுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. என்ன சொல்லுதுன்னா லேடிக் செல்லுக்கிட்ட ஆண்ட்ரோஜன் இருக்கு. லேடிக் செல்லுக்கிட்ட என்ன இருக்கு? ஆண்ட்ரோஜன்ற ஃபேக்டர் இருக்கு. ஆண்ட்ரோஜன்ற ஃபேக்டர் இருக்கு. இந்த ஆண்ட்ரோஜன் எப்படி இருக்குன்னா அகைன் இதுவும் இன்ஆக்டிவா தான் இருக்கு. இந்த ஆண்ட்ரோஜன் எப்படி இருக்கு? இன்ஆக்டிவா இருக்கு. இப்போ இந்த பிரெயின் கிட்ட இருந்து சிக்னல் வந்த உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரெயின் கிட்ட இருந்து சிக்னல் வந்த உடனே இந்த இன்ஆக்டிவ் என்ன ஆயிடுது? இன்ஆக்டிவ் ஆண்ட்ரோஜன் ஆக்டிவா மாறிடுது. இன்ஆக்டிவ் ஆண்ட்ரோஜன் ஆக்டிவா மாறிடுது. ஆக்டிவா மாறின உடனே இவர் என்ன பண்றாரு? ஒரு புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்றாரு. ரைட்டா? ஓகே, ஆண்ட்ரோஜன் என்ன பண்றாரு? ஒரு புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்போ அந்த புரோட்டீன் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் கோஸ் டு செர்டோலி செல்ஸ். புரோட்டீன் எங்க போகுது? யார்கிட்ட போகுது? செர்டோலி செல் கிட்ட போகுது. ஏன் சார் செர்டோலி கிட்ட போகணும் அப்படின்னா செர்டோலி செல் கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. செர்டோலி செல் கிட்ட ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் இருக்கு. செர்டோலி செல் கிட்ட என்ன இருக்கு? ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆண்ட்ரோஜன் என்ன பண்ணுச்சு? புரோட்டீன் அமைச்சுச்சா? அந்த புரோட்டீனை பைண்ட் பண்ற புரோட்டீன் யாருக்கிட்ட இருக்கு? இவங்க கிட்ட தான் இருக்கு, செர்டோலி செல் கிட்ட. இப்போ இந்த புரோட்டீன் அங்க போயிடுச்சு. இப்போ செர்டோலி செல் என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு இந்த புரோட்டீன் மூலமா என்ன கிடைக்குது? யாருக்கு? செர்டோலி செல்லுக்கு இந்த புரோட்டீன் மூலமா என்ன கிடைக்குது? they are getting testosterone. okay, they are getting testosterone hormone. புரியுதா? இப்போ டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் யாருக்கு கிடைச்சிருச்சு? டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. Are you getting my point? யாருக்கு? செர்டோலி செல்லுக்கிட்ட testosterone hormone கிடைச்சிருச்சு. Let's write this. This is testosterone. Got it? This is testosterone hormone. நான் சொன்ன கதை புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்பெர்மாட்டோகோனியா வருது. யாருக்கிட்ட சொல்லுது? செர்டோலி செல் கிட்ட சொல்லுது என்னோட எய்ம் வந்து நான் வந்து ஸ்பெர்மா மாறணும் அப்படின்னு. செர்டோலி செல் அட்மிட் பண்ணுது. ரைட்டா? அட்மிட் பண்ணிட்டு பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது, இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ பிரெயின் என்ன பண்ணுதுன்னா உடனே ஒரு
ரிவர்ஸ் சிக்னல் அனுப்புறாங்க. யாருக்குன்னா லேடிக் செல்லுக்கு. என்னென்ன உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ரோஜன் இருக்குல்ல, அது இன்ஆக்டிவா இருக்குல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணு. ஏன்னா இப்போ ஆண்ட்ரோஜன் புரோட்டீன் தேவைப்படுது. அந்த புரோட்டீனை லேடிக் செல் யார்கிட்ட கொடுக்குது? செர்டோலி செல்லுக்கிட்ட கொடுக்குது. என்ன எதுக்காக செர்டோலி செல்கிட்ட கொடுக்கணும்? பிகாஸ் செர்டோலி செல்லுக்கிட்ட தான் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் இருக்கு. பைண்ட் ஆயிடுச்சா? இப்போ அதனால செர்டோலி செல்லுக்கு என்ன ஹார்மோன் கிடைக்குது? டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் கிடைக்குது. Got my point? அப்போ உள்ள இருக்கிறது யாரு? இப்போ உள்ள யாரு இருந்தா ஸ்பெர்ம், அதாவது ஸ்பெர்மாட்டோகோனியா இருக்காரு. உள்ள இருக்கிறவருக்கு பேரு ஸ்பெர்மாட்டோகோனியா. கரெக்டா? இவருக்கு பேர் என்ன? ஸ்பெர்மாட்டோகோனியா. இப்போ இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன பண்ணுனா, டெஸ்டோஸ்டிரானோடைய பிரசன்ஸ்ல ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன ஆகும்? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்டா மாறும். பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்டா மாறும். ஓகே, செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் ஸ்பெர்மாட்டிடா மாறும். அண்ட் ஃபைனலி அது என்னது? ஸ்பெர்மா மாறும். ஓகேவா? ரைட்? இந்த கான்செப்ட் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ரைட்? இப்போ வரைக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. டெஸ்டோஸ்டிரான் எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூசஸ் இன் Sertoli cells. Testosterone produced in Sertoli cells. இப்போ இந்த process எழுதுவோமா? Okay, so let's go next slide. So now I am talking about spermatogenesis. Spermatogenesis, right? Spermatogenesis I have spermatogonia. I have spermatogonia. Right? What is spermatogonia? It is a male germ cell. அவர் தான் ஸ்பெர்மா கன்வெர்ட் ஆக போறாரு. ரைட்டா? இவரோட diploid என்ன? Diploid. இவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்டா மாறுறாரு. பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்டா மாறுறாரு with the help of mitosis. ஓகேவா? and immature primordial cells எல்லாம் என்னவா மாறுதுன்னா, ஃபர்ஸ்ட் மெச்சூர்டு பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்டா மாறுது. அப்ப இவங்களோட diploid என்ன? Diploid தான். because it is equational division. ஓகே, இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, he undergo meiosis. இதனால எனக்கு என்ன கிடைக்குது? செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் கிடைக்குது. ஓகேவா? எத்தனை செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் கிடைக்குது? எனக்கு 4 செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் கிடைக்குது. ஒரு ஸ்பெர்மாட்டோசைட்டோடைய ploid என்னது? N. ஓகே, எத்தனை ஸ்பெர்மாட்டோசைட் கிடைக்குது? 4 கிடைக்குது. ஓகே, how many secondary spermatocytes? 4. ஒவ்வொன்றுத்துக்கும் ploid என்ன? N. ஓகே, இப்போ இந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் நான் இப்போ என்னன்னு சொல்றேன்னா, இவங்க எல்லாரையுமே நான் வந்து ஸ்பெர்மாட்டிட்னு சொல்றேன். இவங்க எல்லாரும் என்ன சொல்றேன்? ஸ்பெர்மாட்டிட்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்க நடக்குது? இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்க நடக்குது? இது எல்லாமே செர்டோலி செல்லுக்குள்ள நடக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்க நடக்குது? செர்டோலி செல்லுக்குள்ள நடக்குது. Are you getting my point? அப்ப இந்த பாக்ஸ் நான் இப்ப என்ன சொல்லலாம்? இது எல்லாமே எங்க நடக்குது? செர்டோலி செல்லுக்குள்ள நடக்குது. ரைட்டா? ஃபைன். இப்போ இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் என்னவா மாறுதுன்னா, ஸ்பெர்மாட்டிட்ஸ் எல்லாமே என்னவா மாறுதுன்னா, ஸ்பெர்ம்ஸா மாறுது. ஸ்பெர்மாட்டிட்ஸ்ல என்னவா மாறுது? ஸ்பெர்ம்ஸா மாறுது. ஓகேவா? சோ கன்சிடர் இந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸா மாறியாச்சு. ஓகேவா? ஆனாலும் இப்பவும் எங்க இருக்காங்க? செர்டோலி செல்லுக்குள்ள தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு டெயில் கிடைக்குது. அப்போ டெயில் கிடைச்ச உடனே இவங்களுடைய பேர் என்ன? ஸ்பெர்மாட்டோசோவா. டெயில் கிடைச்ச உடனே அவங்களுடைய பேர் என்ன? ஸ்பெர்மாட்டோசோவா. சோ டெயில் கிடைச்ச உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? அவங்க wait a minute. சரி, அவங்க என்ன பண்றாங்க? Let's imagine wait a minute. Okay. சரி, இவரை வெளில ஓரமா வைங்க. ஓகே, ரைட்? இது உள்ள நடக்குது. ஓகேவா? இவர் என்ன பண்றாரு? இப்போ வெளியில ஓடி வராரு. got my point? எதுல இருந்து வெளில ஓடி வந்தாரு அவரு? செர்டோலி செல்ல இருந்து வெளியில ஓடி வராரு. got it? அப்போ spermatozoa இப்போ வெளியில வந்துருச்சு பாத்தீங்களா, which came out from the Sertoli cell. இத நான் spermiation ன்னு சொல்றேன். I call it as spermiation. What I call it as? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? Spermiation. Got it? It is called as spermiation. அப்ப இந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மொத்த ப்ராசஸ்க்கு பேரு spermatogenesis.
ஸ்பெர்மாட்டிட் ஸ்பெர்மாட்டோசோவா மாறுது பாத்தீங்களா, அதாவது ஸ்பெர்ம்ஸ்க்கு டெயில் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ப்ராசஸை நான் ஸ்பெர்மியோஜெனசிஸ்ன்னு சொல்றேன். அதை நான் என்ன சொல்றேன், ஸ்பெர்மியோஜெனசிஸ்ன்னு சொல்றேன். காட் இட்? அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்பெர்மாட்டோகோனியா இருக்கு, அந்த ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து உள்ள வந்தது, கரெக்டா, உள்ள வந்துட்டு மைட்டாசிஸ் பண்ணுது. இப்போ இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு மெச்சுரேஷன் ஃபேக்டர் இருக்குல்ல, யாருக்கிட்ட அந்த மெச்சுரேஷன் ஃபேக்டர் இருக்கு, செட்டோலி செல் கிட்ட. செட்டோலி செல் கிட்ட என்ன இருக்கு, ஸ்பெர்ம் மெச்சுரேஷன் ஃபேக்டர் இருக்கு. அதனால இங்க என்ன நடக்குது, மெச்சுரேஷன் நடக்குது, ரைட்டா. அது இல்லாம செட்டோலி செல் என்ன பண்ணுச்சு, யார் யார்கிட்டயும் கேட்டு டெஸ்டோஸ்டிரானையும் கொண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் எதோடைய பிரசன்ஸ்ல நடக்குது, டெஸ்டோஸ்டிரானோடைய பிரசன்ஸ்ல நடக்குது, ரைட்டா. சோ இதுதான் ஹோல் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்ன்னு சொல்றேன். ஓகே, அண்ட் ஸ்பெர்மாட்டோசோவாவா மாறுற அந்த கன்வர்ஷனை நான் ஸ்பெர்மியோஜெனசிஸ்ன்னு சொல்றேன். அந்த ஸ்பெர்ம் வெளியில, அதாவது செட்டோலி செல்ல இருந்து வெளியில வருது பாத்தீங்களா, அதை நான் ஸ்பெர்மியேஷன் சொல்றேன். புரியுதா? வெளியில வர ஸ்பெர்ம் எங்க போகும், இட் கோஸ் டு ரெட்டிடெஸ்டிஸ். இட் கோஸ் டு ரெட்டிடெஸ்டிஸ். புரியுதா கைஸ்? சோ இதுதான் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசம்ல நடக்கிறது. I hope this one is clear. Yeah. So let's go. இப்போ நம்ம படிப்போமா? ரைட், என்ன சொன்னோம் நம்ம, மேல் செட்டோலி செல் இருக்கு, மேல் ஜெர்ம் செல் இருக்கு. அந்த ஜெர்ம் செல்லுக்கு நான் என்ன பேர் கொடுத்தேன், நான் வந்து ஸ்பெர்மாட்டோகோனியான்னு சொன்னேன். அப்புறம் செட்டோலி செல்லும் இருந்தது. இப்போ மேல் ஜெர்ம் செல் என்ன பண்ணுச்சு, மியாட்டிக் டிவிஷன் பண்ணுச்சு. எதுக்காக, ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்காக. while செட்டோலி செல் ப்ரொவைட் நியூட்ரிஷன், யார் நியூட்ரிஷன் கொடுத்தா அவருக்கு, செட்டோலி செல். யாருக்கு, ஜெர்ம் செல்லுக்கு. The region outside the seminiferous tubule is called as interstitial spaces. அங்க சின்ன சின்ன blood vessels and cellsலாம் இருந்தது. அந்த செல்ஸ்க்கு பேரு interstitial cells, or அதை இன்னொன்னு என்ன சொல்றேன், நான் Leydig cells னு சொல்றேன். ஓகே, interstitial cell are also known as Leydig cells. Leydig cells என்ன பண்ணுது, testicular hormones synthesize பண்ணுது. testicular hormones, ஏன்னா அவங்கள்ட்ட யார் இருந்துன்னு சொன்னேன், androgen இருந்ததா. ஓகே, அதர் immunologically competent cells are also present. அப்ப லேடிக் கிட்ட அது மட்டும் இல்ல, இன்னும் immunologically competent cells-உம் அவங்க கிட்ட நிறைய இருக்காமா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन-ஆ வெச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, நம்ம அந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் எல்லாமே படிச்சாச்சு. let's see what happened. male sex accessory ducts யாருன்னு பாருங்க. accessory ducts எங்க இருந்து வருது, ரெட்டிடெஸ்டிஸ் டியூப்ஸ். ஓகே, இப்போ அந்த ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னல, அந்த ஸ்பெர்ம்ஸ் எங்க போச்சு, ஃபர்ஸ்ட் ரெட்டிடெஸ்டிஸ்க்கு. ரெட்டிடெஸ்டிஸ்ல இருந்து எங்க போகுது, வாசா எஃபரென்ஷியாக்கு. வாசா எஃபரென்ஷியால இருந்து எங்க போகுது, எபிடைடிமஸ்க்கு. எபிடைடிமஸ்ல இருந்து எங்க வருது, வாஸ் டிஃபரன்ஸ்க்கு வருது. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் யார் வரா, செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வராங்க. ஓகே, சாரி, seminal vesicles வருவாங்க. ஓகே, so seminiferous tubules of the testis open into vasa efferentia through retitestis. ஃபைன். இப்போ என்ன ஆகுது, அந்த பேசேஜ் அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, செமினிஃபரஸ் டியூபிள், கரெக்டா. செமினிஃபரஸ் டியூபிள் இருந்து எங்க வருது, ரெட்டிடெஸ்டிஸ்க்கு வருது. செமினிஃபரஸ் டியூபிள் இருந்து ரெட்டிடெஸ்டிஸ்க்கு வருது, ரைட்டா. சோ லெட்ஸ் இமேஜின் ரெட்டிடெஸ்டிஸ், ரைட்டா. ரெட்டிடெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃபரென்ஷியா, வாசா எஃபரென்ஷியால இருந்து எபிடைடிமஸ், எபிடைடிமஸ்ல இருந்து வாசா டிஃபரென்ஷியா. காட் இட்? வாசா டிஃபரென்ஷியால இருந்து அது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு போகுது, நம்ம கிளான்ஸ்க்கு போகுது. ஓகே, கிளான்ஸ்ல இருந்து அது யுரேத்ரல் மீட்டஸ் மூலமா வெளியில சீமனா வெளியில ரிலீஸ் ஆகுது. ஓகே, அது என்னது சார், சீமன் ஒன்றும் கிடையாது. செமினிஃபரஸ் டியூபிள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, செமினிஃபரஸ் டியூபிள் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுதா. இந்த ஸ்பெர்ம் ஒரு இடமா ஜம்ப் பண்ணி வந்துட்டே இருக்கா. வரும் பொழுது இந்த கிளான்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த கிளான்ஸ் எல்லாமே சில செக்ரீஷன்ஸை கொடுக்கும். யாருக்கு, ஸ்பெர்ம்ஸ்க்கு. இப்போ ஸ்பெர்ம் பிளஸ் செக்ரீஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஸ்பெர்ம் செக்ரீஷனை நான் சேர்த்து என்ன சொல்றேன், சீமன்னு சொல்றேன். ஓகேவா? அது என்ன செக்ரீஷன் சார், வில் ஸ்டடி. Got my point? Okay. Vasa efferentia leave the testis and open into epididymis located along the posterior surface of each testis.
The epididymis lead to vas deferens that ascend to the abdomen and loop over the urinary bladder. இப்போ என்ன ஆகுது, எனக்கு வாசா டிஃபரன்ஸால இருந்து எங்க போகுது, நியர் யூரினரி பிளாடர் கிட்ட போகுது. அங்க ஒரு டக்ட் இருக்கு. அந்த டக்ட் என்னது, seminiferal vesicle and opens into urethra as a ejaculatory duct. This duct store and transport the sperm from the testis to the outside through the urethra. The urethra originates from urinary bladder and extends to the penis to its external opening called as urethral meatus. Problem illa, we'll study now. Okay, we'll study. What is that? Let's see. ஒன்னும் புரியலையா? இல்ல பரவாயில்ல, ஈஸி. இப்போ பாருங்க என்னாச்சு, டெஸ்டிஸ் இருந்ததா, டெஸ்டிஸ்குள்ள யார் இருந்தா, செமினிஃபரஸ் டியூபிள் இருந்தாங்களா, யார் இருந்தா, செமினிஃபரஸ் டியூபிள். இந்த செமினிஃபரஸ் டியூபிள்லாம் யாரோட கனெக்ட் ஆனா, ரெட்டி டெஸ்டிஸோட கனெக்ட் ஆனாங்க. ரெட்டி டெஸ்டிஸோட யார் கனெக்ட் ஆனா, வாசா எஃபரன்ஷியா, ரைட்டா. வாசா எஃபரன்ஷியாவோட யார் கனெக்ட் ஆனா, எபிடைடமிஸ், ரைட்டா. எபிடைடமிஸ்ல இருந்து யார் கனெக்ட் ஆனா, vas deferens. You got the point? So இதெல்லாம் நடந்துதா. So this is vas deferens, right? This is epididymis and this is vasa efferentia and this is reti testis. Clear ah? இப்போ let's imagine இங்க யார் இருக்கா, urinary bladder இருக்கா. யார் இவரு, urinary bladder. urinary bladderல இருந்து யார் கனெக்ட் ஆவறா, urethra. urinary bladderல இருந்து யார் கனெக்ட் ஆவறா, urethra, ரைட்டா. இப்போ இந்த யூரினரி பிளாடர்ல இருந்து யுரேத்ரா கனெக்ட் ஆகிற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, லெட்ஸ் இமேஜின் ஒரு ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேவா. இந்த ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்றேன்னா, செமினல் வெசிக்கல்னு சொல்றேன். இந்த ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றேன், செமினல் வெசிக்கல்னு சொல்றேன். ஓகேவா. அப்போ இங்க இருந்து ஒரு ஸ்பெர்ம் வருதா, லெட்ஸ் ஒரு ஸ்பெர்ம் இங்க ஃபார்ம் ஆச்சுடா. Got my point? Let's say இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெர்ம் என்னாச்சு, இங்க ஃபார்ம் ஆச்சு, ரைட்டா. இந்த ஸ்பெர்ம் பொறுமையா ரெட்டி டெஸ்டிஸ்க்கு வந்தது. ரெட்டி டெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃபரன்ஷியா, எபிடைடமிஸ், அங்க இருந்து வாசா டிஃபரன்ஷியா போயிட்டு இப்போ இவர் மூலமா இங்க வருது. எங்க இருந்து வருது, செமினல் வெசிக்கல் வழியா இங்க வருது. Got my point? அப்போ செமினல் வெசிக்கல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த யுரேத்ரான்ற டியூப் என்னது, இது வந்து ஒரு காமன் ஓப்பனிங். இது என்னது, இது ஒரு காமன் ஓப்பனிங். யாருக்கு, இட் இஸ் a common opening for urine as well as sperm release. urine as well as sperm release. urine ரிலீஸ் பண்ணுது, sperm ரிலீஸ் பண்ணுது. யூரின்றது என்னதுன்னா ஒரு அசிடிக் fluid. யூரின் அப்படின்றது என்னது, ஒரு அசிடிக் fluid. அப்போ இந்த இடம் எல்லாமே எப்படி இருக்கும், இந்த இடம் எல்லாமே எப்படி இருக்கும், இந்த இடம் எல்லாமே அசிடிக்கா இருக்கும். கரெக்டா. லெட்ஸ் இமேஜின் இந்த இடம் எல்லாமே அசிடிக்கா இருக்கும். Are you getting my point? யுரேத்ரா ஃபுல்லா அசிடிக்கா இருக்கும். அந்த அசிடிக் கண்டிஷன்ல ஸ்பெர்ம் வந்தா ஸ்பெர்ம் செத்து போயிடும். Got my point? அப்போ அந்த ஸ்பெர்ம் வரதுக்கு முன்னாடி அந்த அசிடிக் கண்டிஷனை அல்கலைனா மாத்தணும், இல்ல பேசிக்கா மாத்தணும். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுது, செமினல் வெசிக்கல் அதோட வேலை என்ன பண்ணுது பாருங்க. அதோட வேலை என்ன, கன்வெர்ட்டிங். இதோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன பாருங்க, இவருடைய ஃபர்ஸ்ட் வேலை என்ன, கன்வெர்ட்டிங் acidic pH into alkaline. Converting acidic pH into alkaline. அப்போ seminal vesicle என்ன பண்ணுது, ஸ்பெர்முக்கு ஒரு fluid கொடுக்குது. ஸ்பெர்முக்கு ஒரு fluid கொடுக்குது. அந்த fluid, அதாவது ஸ்பெர்ம் வரதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் fluid கொடுத்துருது. ஓகே. அந்த fluidனால என்ன ஆகுதுன்னா, அவர் போற அந்த வழி வந்து அசிடிக்ல இருந்து அல்கலைனா மாறுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா. and also give some clotting enzymes. இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் clotting enzymes-லாம் கொடுக்குறாரு. ஓகேவா. and also he gives some fructose, சில sugars-ம் கொடுக்குறாரு. ஓகே. இதெல்லாம் நீ வெச்சுக்கோப்பா. யாரு கிட்ட, ஸ்பெர்ம் கிட்ட. அப்ப என்ன ஆகுது, ஸ்பெர்ம் வரதுக்கு முன்னாடி இந்த இடம் என்னவா மாறிடுது, delete பண்ணுங்க. இந்த இடம் ஃபுல்லா என்னவா மாறிடுச்சு, லைக் அல்கலைனா மாறிடுச்சு. ஜஸ்ட் இமேஜின் இந்த இடம் ஃபுல்லா அல்கலைனா மாறிடுச்சு. Got my point? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, அசிடிக்கா இருந்தது, இப்போ அல்கலைனா மாறிடுச்சு. உள்ள யார் வந்துட்டா, ஸ்பெர்ம் வந்துட்டாங்க. Got my point? இப்போ இந்த ஸ்பெர்ம் வந்த உடனே பக்கத்திலே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே. ஒருத்தர் இருக்காரு, ஆக்சுவலா ஒரு ரிங் ஷேப்ல ஒருத்தர் இருக்காரு. Got my point? யார் அவரு, ஒரு ரிங் ஷேப்ல ஒருத்தர் இருக்காரு. அதை நான் என்னன்னு சொல்றேன்னா, I call it as prostate gland. புரியுதா. யார் இவரு, let's imagine like urethra கொஞ்சம் பெருசாக்கிடுவோமா.
let's say urethra. Okay, இது வந்து urethra, ரைட்டா? இது வந்து prostate gland. ஓகே, ஸோ இங்க உள்ள ஒருத்தர் வந்து இருந்தார்ல, யாரு? இங்க ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆச்சு பாத்தீங்களா, இப்படி, ரைட்? இப்போ அவரை நம்ம திருப்பி இங்க இருந்து கொண்டு வருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ரெட்ரிஸ்டிக் வராரு, வாசா ஃப்ரெண்ட்ஸ் வராரு, எபிடைடிமிஸ் வராரு. வாசா டிஃபரன்சியா மூலமா இங்க வரும் பொழுது யார் என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் அவர் மேல கொட்டுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஃப்ளூயிட் கொட்டினா? செமினல் வெசிக்கல். அதனால அவருக்கு என்ன கிடைச்சது? அந்த இடம் எல்லாமே அல்கலைனா மாறிச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு ஃப்ருக்டோஸ் கிடைச்சது, சில கிளாட்டிங் என்சைம்ஸ்லாம் கிடைச்சது, ரைட்டா? அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பாருங்க. இவருக்கு பேர் என்னன்னா, இவருக்கு பேரு புரோஸ்டேட் கிளாண்ட். இவருக்கு பேர் என்ன? புரோஸ்டேட் கிளாண்ட், ரைட்டா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து லைக் ஒரு நாரிஷ்மெண்ட் பண்றாரு. ஓகே, ஹி இஸ் கிவிங் நாரிஷ்மெண்ட். அவருக்கு கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கொடுக்குறாரு. ஓகே, நீ வந்து ரொம்ப சின்ன பையன், அதனால உனக்கு நிறைய ஃபுட் எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபுட் கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ ஹி கிவ்ஸ் ஹிம் அண்ட் மில்கி அப்பியரன்ஸ். மில்கி அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? மில்கி அப்பியரன்ஸ், அவருக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, அந்த ஆக்சுவலா மில்கி அப்பியரன்ஸ்னால அவரு ஸ்லிப்பரியா மாறுறாரு. ஓகே, அந்த ஸ்பெர்ம் என்னவா மாறுது? ஸ்லிப்பரியா மாறுது, ரைட்? அது இல்லாம இங்க கூட பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? இங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே, இவங்களுடைய பேர் என்னன்னா கவுப்பர்ஸ் கிளாண்ட். இவங்களுக்கு பேர் என்ன? கிளவுப்பர்ஸ் கிளாண்ட், ஆர் ஆல்சோ நோன் அஸ் பல்போ யுரேத்ரல் கிளாண்ட், ஆர் ஆல்சோ நோன் அஸ் பல்போ யுரேத்ரல் கிளாண்ட். இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட வேலை டு ரீஎன்ஷூர் the alkalinity, alkaline passage, reensure alkaline passage. ஏன்னா இப்போ அந்த ஸ்பெர்ம் என்ன வந்தது? ஸ்பெர்ம் வந்து இப்போ கீழே வருது, ரைட்டா? அந்த ஸ்பெர்ம் வந்து இப்போ கீழே வருது. ஓகே, இப்போ வரும் பொழுது இந்த இடம் எல்லாமே எப்படி இருக்கணும்? அல்கலைன் பேசேஜா இருக்கணும், ரைட்டா? ஸோ அதை ரீஎன்ஷூர் பண்ணுது. ஓகே, அண்ட் ஆல்சோ அவர் ஸ்லிப்பரியா இருக்காரு, ஆனா அந்த சர்ஃபேஸ் ஸ்லிப்பரியா இருக்கணும்ல, அந்த சர்ஃபேஸே இப்ப என்ன பண்ணுது? அது ஸ்லிப்பரியா மாறுது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிஷ்யூ இருக்கு. இந்த இடத்துல ஒரு டிஷ்யூ இருக்கு. ஓகே, இந்த டிஷ்யூவை நான் என்னன்னு சொல்றேன்னா எஜாக்குலேட்டரி டிஷ்யூன்னு சொல்றேன். எஜாக்குலேட்டரி டிஷ்யூன்னு சொல்றேன். இந்த டிஷ்யூனால என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஸ்பெர்முக்கு வெளியில வருது பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெர்முக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது, ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது. இப்போ எல்லாரும் அவர் மேல விழுந்திருக்காங்க, ரைட்டா? இப்போ என்ன ஆகுது? இதோட எண்ட் நான் என்ன சொல்றேன்? இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு. கன்சிடர் எஜாக்குலேட்டரி டிஷ்யூ அண்ட் யுரேத்ரா. ஓகே, யுரேத்ராவும் எஜாக்குலேட்டரி டிஷ்யூவும் வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க. அந்த ஓப்பனிங்கை நான் என்னன்னு சொல்றேன்? யுரேத்ரல் மீட்டஸ்ன்னு சொல்றேன். I call it as urethral meatus. இப்போ இந்த urethral meatus வழியா யார் வெளியில வரா? Sperm is coming out. Got my point? Sperm is coming out. ரைட்டா? ஓகே, இதை வந்து ejaculation அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ப்ராசஸ் என்ன சொல்றோம்? ஸ்பெர்ம் எஜாகுலேஷன் சொல்றோம். இப்போ இந்த ஸ்பெர்முக்கான மொட்டிலிட்டி, அதாவது அதோடைய மொட்டிலிட்டி, அதாவது அதோடைய மூவ்மெண்ட். ஓகே, மூவ்மெண்ட், மொட்டிலிட்டி, மெச்சூரேஷன், இதெல்லாம் யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எபிடைடமிஸ் பண்ணியிருப்பாங்க. எபிடைடமிஸ் இந்த வேலையை பண்ணுவாங்க. அதாவது இங்க ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆச்சு பாத்தீங்களா, ரெட்டி டெஸ்டிஸ்க்கு போய் வாசா ஃப்ரெண்ட்ஷாக்கு போய் ரெட்டி எஜாகுலேட்டரி டக்ட்க்கு வந்தது பாத்தீங்களா, அங்க கொஞ்ச நேரம் அது வந்து ஸ்டோர் ஆகும். அப் டு 48 hours இட் வில் ஸ்டோர். ஓகேவா? ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மொட்டிலிட்டி கிடைக்குதான், அதுக்கு வந்து மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி கிடைக்குதான், மெச்சுரேஷன் கிடைக்குதான், எல்லாம் கிடைச்சு வெளில வரும் பொழுது இவங்க இன்னும் அந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் கொடுக்கும்போது அவர் இன்னும் எனர்ஜெட்டிக்கா ஆகுறாரு. ஸோ வெளியில வராரு பாத்தீங்களா. இப்போ இவருக்கு பேரு, இவருடைய பேரு ஸ்பெர்ம் இல்லை, இவருடைய பேரு ஸ்பெர்ம் இல்ல. இவர் கூட யாரு இருந்தா? செமினல் ஃப்ளூயிட்ஸ் இருந்தாங்க. இவர் கூட யார் இருந்தா? செமினல் ஃப்ளூயிட்ஸ் இருந்தாங்க. அதாவது இந்த இவங்களா இருந்தாங்க பாத்தீங்களா, செமினல் வெசிக்கல், புரோஸ்டேட் கிளாண்ட், அப்புறம் கவுப்பஸ் கிளாண்ட்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா. இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா. அதை நான் என்ன சொல்றேன்? செமினல் ஃப்ளூயிட்னு சொல்றேன். இப்போ இந்த ஸ்பெர்மையும் செமினல் ஃப்ளூயிடையும் சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா ஐ கால் இட் அஸ் சிமன். ஓகே, அப்ப வெளியில வந்தது யாரு? சீமன்.
வெளியில வந்தது யாரு? semen. So semenல sperm இருக்கா அப்படினா yes, semenல sperms இருக்கு. I hope this one is clear. So இப்படி தான் ஒரு sperm வந்து ejaculate ஆகுது. How is this guys? Yes, perfect. Good. Okay, so let's go with the என்ன இப்ப முடிஞ்சதா? எல்லாமே சொல்லிட்டோமா நம்ம? penis பத்தி இப்ப லாஸ்ட்ல என்னாச்சு? penis பத்தி பேசுறாங்க. male external genitalia. penis யாரு? male external genitalia. It is made up of special tissue that helps in erection. அந்த டிஷ்யூக்கு பேர் என்னமா? ejaculatory duct. ejaculatory duct or tissue. ejaculatory tissue. Right? To facilitate insemination. Insemination na enna sonna? Insemination means deposition of sperm into female reproductive tract. Reproductive tract. இத நான் என்ன சொல்றேன்? இன்செமினேஷன் சொல்றேன். சோ அப்ப அந்த ஃபோர்ஸ் யார் கொடுக்கறா? இந்த எஜாகுலேட்டரி டிஷ்யூ தான் கொடுக்கறாங்க. enlarged end of the penis நான் என்ன சொல்றேன்? glans penis ன்னு சொல்றேன். இதுல வந்து ஒரு லூஸ் கவரிங் outer fold இருக்கு, அத foreskin ன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ யாரெல்லாம் மேல் ஆக்சஸரி கிளாண்ட்ஸ் பாருங்க, 3 பேர் இருந்தாங்க. செமினல் வெசிக்கல், prostate gland, bulbourethral gland. Okay, seminal vesicle 2 in number. Okay, prostate gland 1 in number, bulbourethral gland 1 in number. Okay, bulbourethral gland தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? Cowper's gland ன்னு சொன்னோம். புரியுதா? secretions of this gland constituted seminal plasma. இப்போ நம்ம semen சொன்னோமா? semen அப்படினா என்னது? sperm plus seminal fluid ன்னு சொன்னோமா? அந்த seminal fluid தான் இவங்க என்ன சொல்றாங்க? seminal fluid is also known as seminal plasma. It is also known as seminal plasma. Right? So is it equal to what? Semen. Right? Which is rich in fructose, calcium and certain enzymes. யார் இதெல்லாம் கொடுத்தாங்க? fructose, calcium, enzyme. இத மூணுமே கொடுத்தது யாருன்னா seminal vesicle. இத மூணுமே கொடுத்தது யாரு? seminal vesicle. Right? Secretion of bulbourethral gland also helps in lubrication. Lubrication na enna sonnana? The slippery surface ன்னு சொன்னனா, அந்த slippery surface கொடுத்தது bulbourethral gland. புரியுதா? சோ இப்படி பண்ணி நமக்கு கடைசியா என்ன கிடைக்குது? semen வெளியில கிடைக்குது. Got it? So with this, male reproductive system is getting completed, guys. Male reproductive system is over. Okay va? So அப்போ நம்ம என்ன பண்ணோம்? gametogenesisல male reproductive system first பார்த்தாச்சு. Okay, spermatogenesis டக்குன்னு முடிச்சிரலாமா? 1 minute வெயிட் பண்ணுங்க. So gametogenesis. Gametogenesis இது பார்த்துருவோமா? What is gametogenesis? Gametogenesis ன்றது production of gamete. நான் வந்து male gamete production மட்டும் சொல்லிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஒரு தடவை சொல்லி படிச்சிடுறேன். Primary sex organ யாரு? Testis. ஓகேவா? அதே ஃபீமேல்ல யாரு? ஓவரி. ஓகேவா? இங்க என்ன பண்றாங்கன்னா கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேலா இருந்தா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஃபீமேலா இருந்தா ஓவம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, டெஸ்டிஸ்ல இம்மெச்சூர் மேல் ஜெர்ம் செல் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொன்ன? ஸ்பெர்மாட்டோகோனியா. இவங்க என்ன பண்றாங்க? ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எந்த ப்ராசஸ்ல? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்ன்ற ப்ராசஸ். இது எப்ப நடக்குது? எப்ப ஆரம்பிக்குது? இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்ன்ற ப்ராசஸ் பியூபர்ட்டி ஃபார்ம் ஆன, அதாவது அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகே, இது ஏன் சார் நடக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஜிஎன்ஆர்ஹெச்ன்ற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்னது ஜிஎன்ஆர்ஹெச்? கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஓகே, கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஓகே, இதுல இருந்தா என்ன கிடைக்கும்? எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச் கிடைக்கும். ஓகே, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன் கிடைக்கும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா பியூபர்ட்டி ரீச் பண்ண அப்புறம் தான் கிடைக்கும். அப்போ செமினிஃபரஸ் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் எப்போ நடக்குதுன்னு பாருங்க. இட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் பியூபர்ட்டி, தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜிஎன்ஆர்ஹெச். ரைட்டா? ஓகே, இப்போ என்ன ஆகுது? ஸ்பெர்மாட்டோகோனியா. ஃபர்ஸ்ட் யார் இருந்தா ஸ்பெர்மாட்டோகோனியா, அவங்கள தான் நம்ம மேல் ஜெர்ம் செல்னு சொன்னோம்.
ஓகே அவங்க என்ன பண்றாங்க செமினிஃபரஸ் டியூபிள்ல ப்ரொடியூஸ் ஆகுறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க மைட்டோட்டிக் டிவிஷன் பண்றாங்க நம்பர் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்போ மைட்டோட்டிக் டிவிஷன் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்குது பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் கிடைக்குது நமக்கு என்ன கிடைக்குது பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் இவங்களோட பிளாய்டு என்னது டிப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு 46 நமக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கு 46 குரோமோசோம் இருக்கு அந்த 46 குரோமோசோம் இங்க இருக்கு got my point right okay and primary spermatocyte என்ன பண்ணுது first meiotic division complete பண்ணுது இதனால எனக்கு என்ன கிடைக்குது haploid cells கிடைக்குது அத நான் என்ன சொன்னேன் secondary spermatocyte ன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட எத்தனை குரோமோசோம் இருக்கு 23 குரோமோசோம் தான் இருக்கு because it is n the secondary spermatocyte again undergoes second meiotic division இதனால எனக்கு என்ன கிடைக்குது spermatids கிடைக்குது got it spermatids என்னவா மாறுது spermatozoa மாறுது இந்த process நான் என்ன சொல்றேன் spermiogenesis ன்னு சொல்றேன் got it okay and after spermiogenesis sperm head என்ன இருக்கு sertoli cell ஓட சேர்ந்து இருக்கு அது ரிலீஸ் ஆகுது sertoli cell அந்த அதோட head அதாவது இந்த sperm வந்து பாத்தீங்கன்னா அந்த head வந்து sertoli cell ஓட கனெக்ட் ஆயிருக்கா அது வெளியில வருது okay எப்போ அது ரிலீஸ் ஆகுதோ அந்த process நான் என்ன சொல்றேன் spermiation சொல்றேன் ஓகேவா ரைட் அப்போ ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது puberty அப்போ ஸ்டார்ட் ஆகுது எதனால ஸ்டார்ட் ஆகுது gonadotrophin releasing hormone secrete ஆவறதுனால ஸ்டார்ட் ஆகுது okay this if you recall hypothalamic hormone GnRH ன்றது என்னது hypothalamic hormone யார் ப்ரொடியூஸ் பண்றா hypothalamus ப்ரொடியூஸ் பண்றாங்க நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய hypothalamus ப்ரொடியூஸ் பண்றாங்க it increase the level of GnRH that act as anterior pituitary gland and stimulate secretion of two gonadotrophin யார் அந்த ரெண்டு gonadotrophin hormones one luteinizing hormone LH and இன்னொன்னு என்னது follicle stimulating hormone FSH okay LH act at the Leydig cell and stimulates synthesis and secretion of androgen அப்ப LH என்ன பண்ணுது Leydig cell கிட்ட வருது நான் சொன்னேனா brain ஒரு ஹார்மோன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு brain என்ன பண்ணுது LH அனுப்புது யாரு கிட்ட அனுப்புது Leydig cell கிட்ட அனுப்புது Leydig cell எதை ஸ்டிமுலேட் பண்ணுது androgen ஸ்டிமுலேட் பண்ணுது androgen further என்ன ஆரம்பிக்குது spermatogenesis ஆரம்பிச்சு வைக்குது okay FSH என்ன ஆகுது sertoli cell கிட்ட வருது and FSH என்ன பண்ணுது it stimulates secretion of some factors and some factors தான் என்னது like androgen binding protein sperm maturation factor இது எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணுது அப்போ இதை எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்றதுக்கு யார் தேவைப்பட்டா FSH புரியுதா androgen ஆக்டிவேட் பண்றதுக்கு எனக்கு யார் தேவைப்பட்டா LH புரியுதா androgen எங்க ஆக்டிவேட் ஆச்சு luteinizing what is that Leydig cell okay Leydig cell ல இருந்தது okay இவங்கலாம் எங்க இருந்தாங்க இவங்கலாம் sertoli cell ல இருந்தாங்க ரைட்டா சோ இதனால என்ன ஆகுது spermiogenesis நடக்குது ரைட்டா fine so finally what happened we are getting the sperm and what is the structure of the sperm the sperm has microscopic head ஒரு neck இருக்கு ஒரு middle piece இருக்கு and ஒரு tail இருக்கு so ஒரு head இருக்கு ஒரு neck இருக்கு ஒரு middle piece இருக்கு ஒரு tail இருக்கு got my point okay so the plasma membrane envelop the whole body அப்போ இத சுத்தி ஒருத்தர் இருக்காரு யாரு இந்த மொத்த ஸ்பெர்மைய சுத்தி ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு plasma membrane right okay and the sperm head contains elongated haploid nucleus இப்போ sperm actually என்னது இதுவே ஒரு gamete தான் sperm என்னது ஒரு gamete தான் gamete னா என்ன haploid okay va and the anterior portion of this whole body is covered with a cap-like structure acrosome அதாவது இவருக்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு let's say இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்க acrosome னு சொல்றாங்க இவர்கிட்ட என்ன இருக்குன்னா நிறைய என்சைம்ஸ் இருக்கு இந்த என்சைம்ஸ் வச்சு தான் இவங்க எக்கோட ஃபியூஸ் ஆவாங்க right okay the acrosome is filled with enzyme that helps in fertilization of the ovum middle piece possess numerous mitochondria middle piece பாருங்க நிறைய mitochondria இந்த ஸ்ட்ரக்சர் நான் என்ன சொல்றேன் இத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி mitochondria நிறைய mitochondria இங்க கனெக்ட் ஆயிருக்கு ரைட்டா நிறைய mitochondria கனெக்ட் ஆயிருக்கு இதனால எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது ஓகே இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஃபெசிலிட்டேட்டிங் தி ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அதாவது இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க டெயிலுக்கு எனர்ஜி கொடுக்கறாங்க சோ தட் டெயில் வந்து மொட்டைல் ஆகுது ஓகே human male important question
human male nearly 200 to 300 million sperms ஒரு ejaculation ரிலீஸ் பண்றாங்களாம். எவ்வளவு sperms ரிலீஸ் பண்றாங்க? At a time they are releasing 200 to 300 million sperms. இதுல நார்மல் ஃபர்டிலிட்டி அப்படின்னா எதை சொல்றாங்கன்னா 60%. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 60% ஸ்பெர்ம் நார்மல் ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கணுமா, அண்ட் அட்லீஸ்ட் 40% அதுல எப்படி இருக்கணும், விகரஸா இருக்கணும். காட் மை பாயிண்ட்? என்ன சொல்றாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 200 ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 200ல 60% எவ்வளவு நமக்கு? 200ல 60% எவ்வளவு நமக்கு? 120. ரைட்டா? அப்போ 120 எனக்கு எவ்வளவு இருக்கணும்? நார்மல் சைஸ் அண்ட் ஷேப்ல இருக்கணும். நார்மல் சைஸ் அண்ட் ஷேப் இருக்கணும். இந்த 120ல 40%, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 120ல 40% இருந்தது எவ்வளவு? 48. புரியுதா உங்களுக்கு? 120ல 40%ன்றது 48. இவங்க அதாவது 120ல அட்லீஸ்ட் 48 பேராவது மொட்டிலிட்டியோட இருக்கணுமா, நல்ல மொட்டிலிட்டியோட இருக்கணும். இப்படி இருந்தா நான் அது என்னன்னு சொல்றேன்? ஐ கால் இட் as நார்மல் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலிட்டி நார்மலா அவங்க வந்து ஃபர்டைலா இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள் கைஸ். ஒரு ஹியூமன் மேல் வந்து பாத்தீங்கன்னா அட் அ டைம் 200 ஸ்பெர்ம்ஸ் மினிமம், ஓகே, 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த 200 மில்லியன் ஸ்பெர்ம்ல 60% ஸ்பெர்ம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஷேப் அண்ட் சைஸோட இருக்கணும். அப்ப 200 மில்லியன்ல இப்ப 200ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 200 மில்லியன்ல 60% அப்படின்றது எவ்வளவுனா 120. ஓகே, 200 மில்லியன்ல 60% 120 மில்லியன். அப்ப 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ்ல 120 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் நார்மல் ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கணும். அந்த 120 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல 40% எப்படி இருக்கணுமா, நல்ல மொட்டிலிட்டியோட இருக்கணுமா. மொட்டிலிட்டி மீன்ஸ் நல்ல மூவ்மெண்டோட இருக்கணும். அப்போ 120 மில்லியன்ல 40%ன்றது எவ்வளவுனா 48 மில்லியன். அப்போ 48 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து மொட்டைலா இருக்கணும், அதாவது மூவ்மெண்டோட இருக்கணும். 120 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் நல்ல ஷேப் அண்ட் சைஸோட இருக்கணும். இப்படி இருந்தா அந்த ஹியூமன் ஃபீமேல் மேல நான் என்ன சொல்றேன்னா நல்ல ஒரு ப்ராப்பர் ஃபர்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மேல்னு சொல்றேன். Got my point? ஒரு மேலோடைய ஃபர்டிலிட்டி எதை பேஸ் பண்ணி சொல்றோம்னா அவங்களுடைய ஸ்பெர்ம் உடைய ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் மொட்டிலிட்டியை பேஸ் பண்ணி சொல்றோம். புரியுதா? Okay, sperms released from the seminiferous tubule are transported by accessory ducts and secretion of epididymis, vas deferens, seminal vesicle, prostate, and also for maturation seminal plasma along with sperm. இத நான் என்ன சொல்றேன்? semen சொல்றேன். Got my point? Function of male accessory ducts and glands are maintained by testicular hormone androgen. இப்போ இந்த மொத்த process யாரு மெயின்டைன் பண்ணா? androgen மெயின்டைன் பண்ணாங்க. That's it guys. இதுதான் complete male reproductive organ. Male reproductive organ பார்த்தாச்சு, and male reproductive organல எப்படி spermatogenesis நடக்குதுன்னு பார்த்தாச்சு, and sperm உடைய structure பார்த்தாச்சு, and ஒரு நார்மல் மேல் ஃபர்டைலா இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னன்றதையும் பார்த்தாச்சு. Okay, so with this male reproductive system is getting completed. Fine guys, I hope this session was good. And ஒரு தடவை நீங்க இத ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்க, like 2x ஸ்பீட்லயே வச்சு பாருங்க, it will be easy. So next classல we'll be doing female reproductive structure. Okay guys, thank you so much. Don't forget to subscribe and don't forget to share maximum to your friends. Okay, ஏன்னா நம்ம 12th syllabus நடத்துறதுக்கான மெயின் ரீசன் இப்போ கரண்ட்ல இருக்க 12th பசங்க கண்டிப்பா 11thல அவங்க படிக்காம இருந்திருக்கலாம், நீட்காக ப்ரிப்பேர் பண்ணாம இருந்திருக்கலாம். அவங்களுக்கான ஒரு பேட்டர்னா தான் நான் இதை கொண்டு போறேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு 12th சிலபஸை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் நவம்பர் டிசம்பர்ல, அதாவது ஆஃப்டர் செப்டம்பருக்கு அப்புறம் நம்ம 11th சிலபஸை ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மந்த்லி பிளான் இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நியர்லி செப்டம்பர் அக்டோபர் அந்த மிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 12th சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 11th சிலபஸையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காட் இட்? அப்போ நீங்க 2025ல நீங்க நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களால ஈஸியா அந்த கிரைட்டீரியா ஸ்கோர்ஸை உங்களால ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஃபைன் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப், சலீம் சார். தேங்க்யூ.